பிளாக் செயினோட மெயின் பர்பஸே வந்து பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்ஸை உறுதிப்படுத்துவதற்கு. பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஏதாவது மெசேஜோ ஃபண்ட்ஸோ அனுப்புறது வித்தவுட் தி இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டி. அதாவது புரோக்கர்ஸு, மீடியேட்டர்ஸு, மூன்றாவது மனிதர்களோட தலையீடு இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மெசேஜோ ஃபண்ட்ஸோ அனுப்புறது தான் வந்து முக்கியமாக பியர் டு பியர்னு சொல்லுவோம். இது மாதிரி பியர் டு பியரில் அனுப்பும் போதும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணி ஆகணும். ரெண்டு பியருக்கு நடுவில் எப்படி நம்பிக்கை பிறக்கும், இந்த பேர் வந்து இந்த பேர் எப்படி நம்புவாங்க, இந்த பேர் வந்து இந்த பேரை எப்படி நம்புவாங்க வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் தி மீடியேட்டர் அல்லது தேர்ட் பார்ட்டி. இந்த மூன்றாவது நபர் தலையீடு இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ளே எப்படி நம்பிக்கை பிறக்கும். இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இருந்த பிரச்சனை கிடையாது. இது 600 வருஷ பிரச்சனை. 1982 அந்த பிரச்சனைக்கு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதை வந்து முழுமையாக அதை வந்து சரி பண்ணி அந்த பிரச்சனையை வந்து ஒரு ஹைடெக்காக வேறு லெவலுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சது சத்தோஷி தான். அவர் தான் பிட்காயின் மூலமாக அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். அந்த ப்ராப்ளமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசன்டைன் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் அல்லது பிசன்டைன் ஜென்ரல்ஸ் ப்ராப்ளம். அதை தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். கமா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பிசன்டைன் அப்படின்னா ரோம் பேரரசு ரெண்டாக பிளவுபட்டு இருந்துச்சு, கிழக்கு பகுதி மேற்கு பகுதின்னு. அப்படி ரெண்டாக பிளவுபட்டிருந்த காலகட்டத்தில் கிழக்கு பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த அந்த ரோம் பேரரசுக்கு பேர் தான் பிசன்டைன். இந்த பிசன்டைன்ஸ் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு எதிரி நாட்டை வந்து இந்த பிசன்டைன் பேரரசு தாக்க முற்படுறாங்க அல்லது வந்து போரிடுறதுக்கு வராங்க. 4 முக்கியமான போர் தளபதிகள் அவங்களுக்கு இருக்காங்க. ஒவ்வொரு போர் தளபதிகளுக்கும் கீழே வந்து பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள், 4 திசையில் 4 போர் தளபதிகளும் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ இவங்களுக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி வந்து தொடர்பு கொள்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவர்கள் மூலமாக. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒற்றுமையாக போரிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிரி நாட்டை கைப்பற்ற முடியும் அல்லது அவங்களுடைய நாட்டை அவங்க பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த 4 பேரில் யார் வந்து துரோகின்னு தெரியாது. ஒன்று அந்த போர் தளபதிகளில் யாராவது ஒருத்தர் துரோகியாக இருக்கலாம், 2 பேர் துரோகியாக இருக்கலாம், அல்லது அந்த மெசஞ்சர் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களில் வந்து யாராவது துரோகியாக இருக்கலாம். அந்த தூதுவரில் ஒருத்தங்க வந்து துரோகியாக இருக்கலாம். இதுதான் சினாரியோ 1. இப்போ ஏ, பி, சி அப்படின்னு 3 நபர்கள் இருக்காங்க. ஏன்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர் தளபதி. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு 2 பேருக்குமே, பிக்கும் கொடுக்குறாரு, சிக்கும் கொடுக்குறாரு. என்ன மெசேஜ், என்ன தூது கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிரி நாட்டை நம்ம தாக்கணும், நம்ம அட்டாக் பண்ண போகிறோன்னு 2 பேருக்குமே மெசேஜ் அனுப்பிடுறாரு. ஸோ பிக்கு என்ன வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணணும்னு வருது, சிக்கும் என்னன்னு வந்து சேருதுன்னா அட்டாக் பண்ணணும், நம்ம போய் தாக்க போகிறோம்னு தான் வருது. ஆனால் சின்றவர் தான் வந்து துரோகி, அந்த மெசஞ்சர் இருக்கா இல்லையா துரோகி. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெசேஜை மறுபடியும் வந்து பின்றவருக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, இதை வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண சொல்லலை, நம்மளை வந்து பின்வாங்க வந்து நம்ம தளபதி போர் தளபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும். இப்போ பிக்கு வந்து பெருத்த சந்தேகம் வரும். இப்போ அவர் வந்து நமக்கு வந்து அட்டாக் தானே பண்ண சொல்லணும், ஆனால் இவர் வந்து என்ன பண்ண சொல்கிறாரு, அட்டாக் பண்ணக்கூடாது, பின்வாங்கணும்னு இவர் சொன்னாருன்னு சொல்கிறாரு. இதனால் வந்து இதை வந்து சரி பார்க்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது, அட்டாக்கும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பின்வாங்கவும் கூடாது. ஏன்னா வந்து இப்போ சரி பார்க்காம அட்டாக் பண்ணால் தோல்வி அடைகிறதுக்கு சான்ஸ் உண்டு, பின்வாங்கினாலும் தோல்வி அடைகிறதுக்கு சான்சஸ் உண்டு. 2வது சினாரியோ ஏபிசியில் ஏ வந்து போர் தளபதி, போர் தளபதியே வந்து என்னவா இருக்க வாய்ப்புண்டுன்னா துரோகியாக இருக்க வாய்ப்புண்டு 2வது சினாரியோவில். இப்போ அந்த போர் தளபதி ஏ வந்து பிக்கும் சிக்கும் மெசேஜ் கொடுக்குறாரு. அதாவது பிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா அட்டாக் பண்ணுங்கன்னு கொடுக்குறாரு. அதே சமயத்தில் சிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா பின்வாங்குங்கன்னு கொடுத்துட்றாரு. இப்போ பியும் சியும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. சி வந்து பிக்கு கம்யூனிகேட் பண்ணி என்ன வந்து பின்வாங்க சொல்லியிருக்காரு, உங்களையும் பின்வாங்க சொல்கிறாருன்னு சொல்லும். அப்போது பிக்கு பெருசாக கன்ஃபியூஷன் அகெயின் வருது. 2 பேருக்குமே வரும், சிக்கு வரும், பிக்கு வரும். இல்லை என்ன அட்டாக் தான் பண்ண சொன்னாங்கன்னு பி சொல்லும், ஆனால் சி என்ன இல்லை நான் பின்வாங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லும். அப்போது ஏ வந்து நம்மக்கிட்ட கேம் ஆடுறாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கும், அல்லது பிக்கு என்ன சந்தேகம் இருக்கும்னா, ஏ வந்து வழக்கம் போல் அட்டாக் தான் சிக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் சி வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாரு போல இருக்குது, அவர் துரோகியாக இருக்க வாய்ப்பு உண்டுன்னு பெருத்த சந்தேகம் இருக்கும். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அகெயின் என்ன பண்ணணும்னா வெரிஃபை பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் தான் என்னென்னா அதுக்கான சொல்யூஷன். இந்த 600 வருஷ பிரச்சனைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன அந்த ஜென்ரல் அல்லது ஏ அல்லது போர் தளபதின்றது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அல்லது சர்வர். ஓகே. 2வது
அந்த துரோகின்னு சொன்னது வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான், நோட்ஸ் தான். சில நோட்ஸ் வந்து பழுதாக இருக்கலாம், கிராஷ் ஆகிருக்கலாம், சில நோட்ஸில் பக்ஸ் இருக்கலாம், சில நோட்ஸில் வைரஸ் இருக்கலாம், சில நோட்ஸ் வந்து ஹேக் ஆகிருக்கலாம், சில நோட்ஸ் வந்து மலீஷியஸ் ஆக்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்கள தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அந்த துரோகிகள்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேங்கிங் சிஸ்டம், டிஜிட்டல் சிஸ்டமை ரன் பண்ணுறதா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சர்வர் ஏ வந்து உங்கள்கிட்ட 10,000 பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுது, அதே சர்வர் பி வந்து உங்கள்கிட்ட 550 பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னிச்சுன்னா எது உண்மைன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் 3வது நபரோட தலையீடு இல்லாமல் இது எப்படி வந்து உண்மைன்னு நம்புறது, இதுதான் வந்து அந்த மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தான் சத்தோஷி நாக்காமோட்டோ கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்சஸை கொண்டுட்டு வந்து மிக அழகாக சால்வ் பண்ணார். பைசன்டைனோட ஒரிஜினல் பிரச்சனையில் வந்து மெசேஜஸை யார் வேணாலும் ஃப்ரீயாக இன்ஸ்டன்டேனியஸாக அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். அதனால் பொய் மெசேஜஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவர் கிளவராக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு திங் அது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸை ஈஸியாக ஃப்ரீயாலாம் அனுப்ப முடியாது. அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பசிலை சால்வ் பண்ணணும். அப்படி அந்த பசிலை சால்வ் பண்ணணுன்னு சொன்னால் நிறைய எலக்ட்ரிசிட்டி, அதாவது வந்து பைசா செலவாகும். அந்த பைசா செலவு பண்ணி முடிச்சுட்டு பொய்யான மெசேஜ் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அக்ரி பண்ணணும். ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா ஒரு 10 பேர் வந்து அதை அக்ரி பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு செலவு பண்ண காசு பூரா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ பொய்யான மெசேஜ் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ட்ரையாட்டர்ஸு, அதாவது அந்த துரோகிகள் அனுப்ப மாட்டாங்க. இப்படித்தான் ரொம்ப கிளவராக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு பசிலை கொடுத்து அந்த பசிலை சால்வ் பண்ண வச்சு, அந்த பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். அந்த டைம் ஆகிறதுன்றத விட நிறைய எலக்ட்ரிசிட்டி செலவாகும். எலக்ட்ரிசிட்டினா ரியல் காசு, உண்மையான காசு. அவ்வளோ காசை செலவு பண்ணி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யான மெசேஜை அனுப்ப மாட்டாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் லெவலில் என்ன பண்ணாருன்னா அதை சரி பண்ணார். இப்போ என்ன ஆகணும், ஒவ்வொருத்தரும் அது உண்மையான மெசேஜ், உண்மையான டிரான்சாக்ஷன்ஸு, அந்த பசிலை சால்வ் பண்ணி கொடுக்குற மெசேஜஸை கொண்டு போய் பிளாக்கில் ஸ்டோர் பண்ணி அந்த பிளாக் வந்து ஒரு செயினில் போய் ஆட் ஆயிரும், கண்டினியூஸாக ஆட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா பிளாக் செயின். இப்போ இதில் ஒரு முக்கியமான இன்னொரு பிரச்சனை ஒன்று ரைஸ் ஆச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் ஒரே சமயத்தில் பசிலை சால்வ் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் நல்லவர், இன்னொருத்தர் துரோகி. இப்போது நல்லவரோடதை கொண்டு போய் பிளாக்கில் சேர்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, துரோகியோடதை கொண்டு போய் பிளாக்கில் சேர்த்துட்டோம்னா ப்ராப்ளம் இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணார்னா, இதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் சத்தோஷி கண்டுபிடிச்சிருந்தார். இங்கே வந்து கொண்டு போய் சேர்த்தவொன்னே, பிளாக்கில் சேர்த்தவொன்னே அது ஒரு பெரிய செயினாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்னேன். லாங்கஸ்ட் செயின் எதுவோ அந்த செயின் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணும். ஒரே செயினில் 2 பேர் வந்து பிளாக்கில் போய் சேர்க்க முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த லாங்கஸ்ட் செயின் எதுன்றது, அந்த லாங்கஸ்ட் செயினில் வந்து ஹானஸ்டான பீப்புள், ஹானஸ்டான நோட்ஸு, அதாவது உண்மையான மக்கள், உண்மையான நோட்ஸ் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக செய்வாங்க. ப்ளஸ் அவங்க பசில்ஸை ரொம்ப வேகமாகவும் சால்வ் பண்ணுவாங்க, நேர்மையாகவும் சால்வ் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ரிஜெக்ட் ஆகும். இப்படி தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தோஷி கன்சென்சஸில் இந்த பைசன்டைன் ப்ராப்ளத்தை ரொம்ப அழகாக 2009 சால்வ் பண்ணியிருந்தார் சத்தோஷி நாக்காமோட்டோ. பிட்காயின் வந்து இந்த பிசன்டைன் அக்ரிமெண்ட் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாக்காமோட்டோ கன்சென்சஸ் மூலமாக. ஆனால் அந்த நாக்காமோட்டோ கன்சென்சஸ்குள்ளே யாருமே வந்து போர் தளபதிகளை நம்பலை. அதற்கு பதிலாக சத்தோஷி என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படி எக்ஸ்பென்சிவாக மெசேஜ் அனுப்பி பொய் சொல்வதை யாரும் விரும்பலை. அதனால் துரோகிகள் பொய்யான மெசேஜஸை அனுப்புறது பெருசாக தவிர்க்கப்பட்டுச்சு. இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 600 வருஷ பிரச்சனை அல்லது ஒரு 40 வருஷ கம்ப்யூட்டர் பிரச்சனைக்கு சத்தோஷி ரொம்ப அழகாக ஒரு தீர்வை கண்டார். அதுக்கப்புறமா வந்த பிளாக் செயின்ஸ் ETHஆக இருக்கலாம், கார்டானாவாக இருக்கலாம், அவாக்ஸாக இருக்கலாம், சொலோனாவாக இருக்கலாம். இதெல்லாமே வந்து சில இது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் இருந்துச்சு, சில இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள கன்சென்சஸை பொறுத்தளவுக்கு விதவிதமான கன்சென்சஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து BFT அதை சார்ந்து தான் இருந்தது, பிசன்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ் கன்சென்சஸ்னு. அதில் சில அட்வான்ஸ்டு பேர்கள் கொடுத்துக்கிட்டாங்க, PBFT, BBFT, ABFT, FBFTன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் தான் மாறிச்ச ஒழிய எல்லாமே என்னதான்னு பார்த்தீங்கன்னா சத்தோஷி உருவாக்குன அந்த விஷயத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உருவாக்கப்பட்டது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பயோனியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தோஷி நாக்காமோட்டோ தான். இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் வந்து அதோட ஒர்க்கிங்கை பற்றி பேசியிருக்கேன். இந்த ஒர்க்கிங்கை பற்றி பேசும்போது தான் இந்த கன்சென்சஸ் அல்கோரிதம்ஸை பற்றி நான் நிறையாவே பேசியிருக்கேன். அதில் BFTயை பற்றி நிறையாவே பேசியிருக்கேன். அந்த BFTயை பற்றி ரொம்ப நாளாகவே நான் வந்து அப்படின்னா என்ன, அது உங்களுக்கு புரிகிற லெவலுக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக இருந்தது. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.